திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்குண்டான டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசி இதுதான். ராசிக்குள்ளேயே ராகு இருந்து கொஞ்சம் தலைவலி பிரச்சனைகள் வளர்ச்சியை கொடுப்பார். ராகு வளர்ச்சி கிரகம் தான். வளர்ச்சியை கொடுத்தாலும் கூட இது போல ஒரு உயிர் காரகத்துவங்களை சில மன கஷ்டங்களையும் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன வலிகள் வேதனைகள் இதெல்லாமே கொடுத்துட்டு இருப்பார். இதுதான் உண்மை. இது வருட கிரகங்கள் இல்லையா. இப்போ உங்களுக்கு இந்த மாத கிரகங்களாக உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க, அவரும் வருட கிரகம் தான். இந்த மாதம் வக்ரத்துல இருக்காரு. அப்போ ராசி அது மட்டும் உங்களுக்கு 10ஆம் அதிபதி, லக்னம் மற்றும் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு வக்ரம் பெறுகிறார். வக்ரம் அப்படின்னா வேலை செய்யல, அதாவது திரும்பி உட்கார்ந்துட்டு இருக்கார், பிடிவாத குணத்தோட இருக்கார் அப்படிங்கிறது அமைப்பு. அப்ப ராசி அதிபதி வக்ரமாக இருக்கு உங்க ஜாதகத்தில் அப்படின்னா இந்த மாதம் கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஜாக்பாட் மாதமாக இருக்கும். தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஒருவேளை உங்க ஜாதகத்துல வக்ரம் இல்லாம இருந்ததுன்னா இந்த மாதம் கொஞ்சம் தொழில் நிலைகள்ல உங்களுக்கு வெளியே போக வேண்டிய ஒரு இடத்துல, பெயர் புகழ் கிடைக்க வேண்டிய இடத்துல, உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய செயல்கள் இதுல எல்லாமே கொஞ்சம் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா குரு வக்ரம் ஆகும் பொழுது கொஞ்சம் பணம் ஏதாவது திருட்டு போறது, நகை ஏதாவது திருட்டு போறது, இது போல இந்த குருவினுடைய காரகத்துவங்கள் எல்லாமே கொஞ்சம் ஃபால்ட் ஆகும். ஏன்னா குருனா யானை தான். யானையும் கூட இந்த மாதங்கள் பாருங்க நிறைய விஷயம் நமக்கு வந்துகிட்டு இருக்கு இல்லையா. அப்படி இருக்கும் பொழுது இது உங்க ஜாதகத்துல குரு வக்ரமாக இருந்தால் நல்ல யோகத்தையும், குரு வக்ரமாக இல்லைனால் கொஞ்சம் பாதகத்தையும் கொடுக்குங்கிற அமைப்பு உண்டு. இது குரு வக்ர பயிற்சியில் நான் கொடுத்துருக்கேன். அது தனியா வீடியோ போட்டிருக்கேன், அதை கூட நீங்க பார்த்துக்கோங்க. அடுத்தது செவ்வாய். இந்த செவ்வாய் யாருன்னா உங்களுடைய பொருளாதாரம், தனம், உங்க குடும்பம், அதே போல பாருங்க பணம் வரக்கூடிய இடம், பூர்வீகம், அப்பா சொத்து, பூர்வீக சொத்து, உயர்கல்வி சார்ந்தது, இது எல்லாமே உங்களுக்கு செவ்வாய் தான் கொடுப்பார். அப்ப அவர் ராசிக்கு 5ஆம் வீட்டுல நீசம் ஆகுறார். நீசம்னா வலு இல்லாம இருக்கார், பலம் இல்லை அப்படிங்கிறது அமைப்பு. அப்ப செவ்வாய் உங்களுக்கு பலம் இல்லைன்னா என்ன பண்ணிருப்பாரு, இப்ப கடந்த நவம்பர் மாசத்துல பணம் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கும், பேச்சால பிரச்சனைகள், தேவையில்லாத பேச்சு விட்டு சின்ன மனக்கசப்புகள் ஏற்படுத்திருப்பீங்க. அதே போல அப்பாவுக்கு உங்களுக்கு ஒரு சில கருத்து வேறுபாடுகள், அல்லது அப்பாவுக்கு ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே அப்பா இல்லைன்னா அப்பா ஒரு இடத்தை விட்டு ஒரு இடம் மாறுறது, இல்லை நீங்க ஒரு இடம் விட்டு ஒரு இடம் மாற்றம் பண்ணுறது, இதெல்லாமே நடந்திருக்கலாம். இப்போ இந்த செவ்வாய் உங்களுக்கு நீசமானாலும் வக்ரமாகிறார் டிசம்பர் மாதம் 6ஆம் தேதிக்கு மேல. பொதுவாக ஜோதிட ரூல்ஸ்ல பாத்துட்டீங்கன்னா சில விதிமுறைகள் உண்டு. அதுல நீசமான கிரகம் வக்ரம் பெறும் பொழுது உச்ச பலத்தை அடையும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உண்டு. அப்போ உங்களுக்கு செவ்வாய் இப்போ 6ஆம் தேதிக்கு மேல உச்ச பலனை பெறப்போகிறார். அப்ப 2 மற்றும் 9ஆம் அதிபதி உச்சமாகும் பொழுது பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பது, அப்பாக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைவது, பணம் வர்றது, பொருளாதார வளர்ச்சி அதிகமாகிறது, எதிர்பார்த்ததை விட நல்ல லாபங்கள் கிடைக்கிறது, ஏதாவது ஒரு வழிவகைகள் உங்களுக்கு பண பற்றாக்குறை இல்லாம இருக்கிறது, குடும்பத்துல கொஞ்சம் ஒற்றுமை அந்யோன்யம் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது சுக்கிரன். இந்த சுக்கிரன் 3 மற்றும் 8ஆம் அதிபதி 11ல நிற்கிறார். பொதுவாக 11ஆம் இடம் லாபஸ்தானம். 11ல கண்டிப்பா ஏதாவது ஒரு எந்த கிரகமாக இருந்தாலும் 11ல ஒரு கிரகம் நிக்கணும், 10ல ஒரு கிரகம் நிக்கணும். கடைசிக்கு மாந்தியாவது 10, 11 இருக்கணும் அப்படிங்கிறத இருந்தா நமக்கு நல்லது. ஏன்னா தொழிலும் லாபமும் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். அசுப கிரகமாக இருந்தாலும் அது நல்லது நமக்கு பண்ணிட்டு தான் போகும். அப்போ உங்களுக்கு சுக்கிரன் போய் சுபகிரகமாகி 11ல நிற்கிறார். அவர் 3 குடையவர். அப்போ உங்க முயற்சிக்குண்டான லாபங்கள் கிடைக்கும். உங்க சகோதரர்கள் மூலமாக உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படும். 3ங்கிறது மாமனார். அப்போ மாமனார் மூலமாக ஏதாவது ஒரு லாபங்கள் கிடைக்கும். அப்ப அவரே 8ஆம் அதிபதி ஆகிறார் இல்லையா. அப்ப 8னா என்ன, மனைவியினுடைய குடும்பம், கணவருடைய குடும்பம், அவர்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்போ 8ஆம் இடங்கிறது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் துரதிர்ஷ்டங்கள், அதே போல திடீர் வருமானம், திடீர் இழப்புகள், அமானுஷ்யங்கள். 8ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை சொல்லும். அதே போல புதையல் யோகத்தையும் சொல்றது 8 தான். ஷேர் மார்க்கெட் வருமானங்கள், உழைப்பில்லாம வரக்கூடிய சீட்டு, வட்டி, இதெல்லாம் நிறைய சொல்றோம் இல்லைங்களா. இது எல்லாமே 8ஆம் இடத்தை குறிக்கும். அப்ப அந்த 8ஆம் இடத்து அதிபதி போய் 11ல இருக்கும் பொழுது இதன் மூலமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே போல எந்த தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் எதிர்பாராத பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக இந்த சுக்கிரன் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தே தீர்வார். இந்த மாதம் கடைசியில தான் 29ஆம் தேதிக்கு மேலதான் சுக்கிரன் மாறுறாரு. அதனால உங்களுக்கு அது வரைக்கும் அங்க இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு லாபத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக, லாபத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை. அடுத்தது பாருங்க புதன். இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா உங்களுக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதி. வீடு மனை, உங்களுடைய நிம்மதி, சொத்துக்கள், உங்களுடைய அம்மா, உங்களுடைய மனைவி, திருமணம்,
பார்ட்னர் போடுறது, இது எல்லாமே 4-7 தொடர்பு ஏற்படும். அப்ப அந்த அதிபதியான புதன் உங்களுடைய ஜாதகத்துல 9ஆம் வீட்டுல வந்து நிற்கிறார், பாக்கியஸ்தானத்துல வந்து நிக்குது. அது பாருங்க, நவம்பர் மாதம் 26ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் வக்கரத்துல நிற்கிறார். உங்க ஜாதகத்துல புதன் வக்கரமாக இருந்தால் உங்களுக்கு வீடு, மனை, சொத்து சுகங்கள், திருமண வரன்கள் தேடி வர்றது, அதே போல திருமணம் நடப்பது, குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடப்பது, குழந்தை சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல பெயர் கிடைப்பது, படிப்பு சார்ந்த துறை, ஆடிட்டிங் சம்பந்தப்பட்டது, எழுத்து துறையில இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வருமானம், ஒரு இடமாற்றங்கள். 9ஆம் இடங்கிறது வெளிநாடு, வெளியூர், இதெல்லாமே 9ஆம் இடம் நம்மளுக்கு சொல்லும். அப்ப அதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ப்ரமோஷன் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இருந்தால். ஏன்னா சூரியனுக்கு மிக நெருங்கிய பாகை கலையில தான் வந்து இந்த சுக்கிரனும் புதனும் போய்கிட்டே இருப்பாங்க. சீக்கிரம் வக்ரம் ஆயிடுவாங்க, சீக்கிரம் அஸ்தங்கதம் ஆயிடுவாங்க. இப்ப வக்ரத்துல இருக்கிறதுனால உங்க ஜாதகத்துல நிறைய பேருக்கு வக்ரமா இருக்கு புதன். அப்ப அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் ஒரு ஜாக்பாட்டான மாதமாக இருக்கும். அப்படி வக்ரம் இல்லை அப்படின்னா 15ஆம் தேதிக்கு மேல இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அப்ப 15ஆம் தேதிக்கு மேல வீடுகள், சொத்துக்கள், மனை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு, திருமணம் சார்ந்தது, கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் குறைவது, இது எல்லாமே 15ஆம் தேதிக்கு மேல உங்க ஜாதகத்துல புதன் வக்ரமாக இல்லைனால் நடக்கும். அடுத்தது சூரியன். இந்த சூரியன் பாருங்க உங்களுக்கு 6ஆம் அதிபதி. அப்ப 6ஆம் அதிபதியும் உங்களுக்கு 9ஆம் வீட்டுல இருக்காரு, அதுவும் 15ஆம் தேதி வரைக்கும். அப்ப 6 குடையர் 9ல இருந்ததுன்னா அப்பாக்காக ஏதாவது கடன் வாங்குறது, வேலை இப்ப 6-9 தொடர்புனா 6னா வேலை வாய்ப்புன்னு சொல்லுவோம். அப்போ 9ஆம் இடம் அப்படிங்கிறது தன்னுடைய இடத்தை விட்டு இன்னொரு இடம் மாறுறது, பூர்வீகத்தை விட்டு வெளியே வர்றது, அல்லது பூர்வீக சொத்து அப்படிங்கறது நம்ம எடுத்துக்கலாம். அப்ப வேலைக்காக வெளியே போறது, அல்லது அரசு கவர்மெண்ட் ஜாப் கூட கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், இதெல்லாமே இந்த மாதம் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. 6-9 தொடர்பு ஏற்பட்டாலே கடன், நோய், வம்பு வழக்குகள், எதிரிகள், இதெல்லாமே 6 தான். அப்போ 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு வரும்போது இதனுடைய தாக்கம் எல்லாமே குறையும், அதிகமாகாது, குறையும். வேலை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அரசு தேர்வு எழுதுறதுக்கு உண்டான வாய்ப்புகள், அல்லது அதற்குண்டான ஏதாவது மூவ் பண்றது, இதெல்லாமே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அமைப்பு காட்டுதுங்க. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு உங்க ஜாதகத்துல குரு வக்ரமா இருக்காரான்னு பாருங்க, அதே போல செவ்வாய் வக்ரமா இருக்கான்னு பாருங்க, புதன் வக்ரமாக இருக்கான்னு பாருங்க. இதெல்லாம் வக்ரமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு பண வரவு, பொருளாதாரம், உங்களுக்கு ஒரு நல்ல மனநிலை, பெயர், புகழ், மதிப்பு, தொழில் வளர்ச்சி, இதெல்லாமே நிச்சயமாக, தொழிலுக்கு உண்டான லாபங்கள், இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். வக்ரம் இல்லைன்னா அந்த வக்ரம் நிவர்த்தி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருந்து கொண்டு போனீங்கன்னா நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. நன்றி. இன்னும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளே சரணம்.